கழக தலைவர் மேல்கோட்டாய் வாக்காளர் பெருமக்கள், இவ்வளவு சிறப்பான இந்த வெயிலில் நின்று வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றி வணக்கத்தை தான் சொல்ல கடவுள். இங்கே மதசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளராக நான் நிற்கிறேன். அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே போன்று இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் என்னுடைய அருமை அன்னார் அவர்களே மற்றும் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து அணிகளுடைய தலைவர்கள், துணைத்தர அமைப்பாளர்கள் உட்பட இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கின்ற மேல்கோட்டாய் வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் எல்லாம் கழக தலைவர் அவர்கள் சிறப்பான திட்டத்தை முன்ன தடவை எப்படி 5 வருஷம் பண்ணாரோ அதே போன்று இந்த தடவையும் சிறப்பான திட்டத்தை சொல்லியிருக்காரு. 1000 ரூபான்றத உரிமை தொகை 2000 ரூபா பண்ணியிருக்காரு. அதுமாரி இப்போ புதுமை பெண் திட்டம் இல்லையா, அதுமாரி பாரு தமிழ் புதல்வன் போன்ற திட்டத்துக்கு 1000 ரூபான்றது 1500 ரூபா ஓச்சர் கூப்பன் கொடுக்குறாரு. 8000 ரூபாய்க்கு கூப்பன். அந்த கூப்பனை வாங்கிட்டு வாஷிங் மிஷின் இல்லை, உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜினா வேணா ஃப்ரிட்ஜு இல்லை, வீட்டுக்கு ஏசி மாட்டிக்கணும்னா ஏசி, எதுனால வாங்கிக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த 8000 ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர் போடுற போது அது வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் அதை இது பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சுய உதவி குழுக்களுக்கும் 5 லட்சம் ரூபா வரையும் ஒரு லோன் வாங்கிக்கலாம். 10 லட்சம் வீட்டுக்கு ஓட்டு வீடு, சீட்டு வீடு இல்லை ஓலை வீடு இருந்தால் அவர்களுக்கு வந்து கனவில் எடுத்து கொடுக்கும். 20 லட்சம் பேருக்கு மின்சார மோட்டார், மீட்டர் இல்லாத மின்சார மோட்டார் விவசாய பெருமக்களுக்கு வளரும். எண்ணற்ற திட்டம். அதை படித்தா 1 மணி நேரம் சொல்லிட்டே இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. அன்னைக்கு ஓகே. இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக எடுத்துக்க முடியுமா? அவருக்கு பேரே மாற்றிட்டாங்க தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி வந்து 0 பழனிசாமின்னு போட்டாங்க. ஏன்னா ஒரு திட்டமும் சொல்ல, கட்சியும் காலி பண்ணிட்டார். அவர் 0வா இருக்கார். இதுக்கு மேலே தான் 1, 2 கூடணும். அந்த மாதிரி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். உங்கள் வாக்கு வந்து நோட்டாக்கு போட்டால் கூட அதில் அர்த்தம் கணக்கு இருக்கும். இதுக்கு போட்டு 1 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய கழக தலைவர் பொற்கால ஆட்சிக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். செய்வீங்களா?